Hi friends, welcome back to Tamil Amazing Facts. நீங்க எல்லாரும் கண்டிப்பா பன்னீரை பார்த்திருப்பீங்க. அதுலயும் பல பேர் பன்னீரை ருசிச்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஏன்னா இந்த பன்னீரை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு எல்லா வேலையும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, இதை வெஜிடேரியன்ஸும் சரி நான் வெஜிடேரியன்ஸும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பன்னீரை பால்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதனால இதை ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட்னே சொல்லலாம். இதுல புரோட்டீன் மட்டும் கிடையாது, கால்சியம், பாஸ்பரஸ், செலினியம், ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுலயும் முக்கியமா இதை சாப்பிட்டா எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால இதை நிறைய பேர் சாப்பிடுறாங்க. அதுலயும் இப்ப இருக்க காலகட்டத்தில் பன்னீரை நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுற பன்னீர் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அப்ப என்ன பன்னீர்ல டூப்ளிகேட் வருதா அப்படின்னு கேட்டா ஆமா வருது. அந்த மாதிரி டூப்ளிகேட் பன்னீரை ஃபேக்டரியிலே செஞ்சு விக்கிறாங்க. என்ன ஷாக்கிங்கா இருக்கா? ஷாக் ஆகாதீங்க, இன்னும் நிறைய விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்தியால வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 150 மில்லியன் டன் பாலை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த மொத்த பாலையும் வச்சு பன்னீர் செஞ்சா நமக்கு வெறும் 7 லட்சம் டன் பன்னீர் தான் கிடைக்கும். அதாவது 150 மில்லியன் டன் பால்ல இருந்து வெறும் 7 லட்சம் பன்னீர் தான் கிடைக்கும். அப்ப மீதி இருக்கிற தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு பால் தேவைப்படும் நீங்களே நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம டீ குடிக்கிறோம், பால் குடிக்கிறோம், ஏன் பால் பாயாசம் கூட செஞ்சு குடிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் தேவையான பாலோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அப்படி பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷனும் அதிகமா இருக்கணும்ல. ஆனா இங்க ப்ரொடக்ஷன் அதிகமாகாம இருக்கு, அதுதான் பிரச்சனையே. அதனால மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நிறைய பேர் இதை போலியா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல மெயினா ரொம்ப பிரபலமா இருக்கிற பன்னீரை நிறைய பேர் இப்ப போலியா தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 1 லிட்டர் பால்ல பன்னீர் செய்யணும்னு நினைச்சா அந்த 1 லிட்டர் பால்ல இருந்து நமக்கு வெறும் 150 கிராம் பன்னீர் தான் கிடைக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் தான் போலி பன்னீர் தயாரிக்கிறதுக்கு. ஏன்னா பாலை வச்சு பன்னீர் தயாரிச்சா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். அதுவே 1 கிலோ போலியான பன்னீர் செய்யறதுக்கு வெறும் 30 ரூபா தான் ஆகும். ஆனா மார்க்கெட்ல பன்னீர் 1 கிலோ கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு விக்குது. அப்படி பார்த்தா போலி பன்னீர் விற்கும் போது லாபம் எக்கச்சக்கமா கிடைக்கும். ஆனா அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆபத்தானது. சும்மா நீ பாட்டுக்கு போலி பன்னீர் தயாரிக்கிறாங்கன்ற அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கே. மும்பைல ஒரு கடையில கிட்டத்தட்ட 2500 கிலோ ஃபேக் பன்னீரை ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டெல்லியிலும் கிட்டத்தட்ட 1000 கிலோ ஃபேக் பன்னீரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நீங்க நினைப்பீங்க இந்த போலி பன்னீரை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு. ஏன்னா ஒரிஜினல் பன்னீரை நாமளே வீட்டுல செய்ய முடியும். ஆனா போலியான பன்னீர் செய்யறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. அதுல ஒரு ப்ராசஸ் தான் ஃபார்மலின். இது ஒரு ஸ்லோ பாய்சன். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது பல பேருக்கு தெரியும். அதாவது பணத்தை கெட்டு போகாம பதப்படுத்துறதுக்காக தான் இந்த ஃபார்மலினை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மலினை பால்லயோ இல்லனா பன்னீர்லயோ சேர்த்துட்டா போதும், பன்னீர் கெட்டே போகாது, பல மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆனா இந்த பன்னீர் செய்யறதுக்கு பால் தேவைப்படும்ல, அதுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? முதல்ல பால்ல இருந்து மொத்த கிரீமையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத தண்ணியில ஆரோரட்டை கலக்குறாங்க. இந்த மாதிரி கலக்கிறதுனால கிரீம் எடுத்த தண்ணி ஆட்டோமேட்டிக்கா திக்காயிடும். கூடவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரதுக்காக இதுல சக்கரை தண்ணியையும் கலக்குறாங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு பன்னீர் தயாரிச்சு இந்த மாதிரி பக்காவான போலியான பன்னீரை தயாரிச்சிடுறாங்க. அடுத்த ப்ராசஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம் வாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியல. எமர்ஜென்சிக்கு காசும் நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல. சரி, அந்த டைம்ல கடன் வாங்கலான்னு பார்த்தாலும் யாரும் நமக்கு காசு தரது இல்ல. இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல நமக்கு நல்ல சப்போர்ட் வேணும்னா நமக்கு தேவை நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆனா எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. அதுல ரைட் பாலிசி சூஸ் பண்ண கரெக்ட் கைடன்ஸ் வேணும். அது மட்டும் இல்ல, பிரைஸும் கம்மியா இருக்கணும். அதுக்கு கரெக்டான சாய்ஸ் பாலிசி பஜார் தான். சின்ஸ் இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல்னால பிரீமியமும் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அப் டு 25% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 1 கோடி ரூபாய்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் மந்த்லி 390 ரூபீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கூடவே டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப் டு 75,000 அண்டர் செக்ஷன் 80D. பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிக் இருந்தாலும் சரி, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தாலும் சரி, அதுக்கும் கவர் பண்றாங்க. உங்ககிட்ட கார்பரேட் இன்சூரன்ஸ் இருக்கலாம், ஆனா எல்லாரும் அப்பப்போ வேலையை மாத்துவோம். அப்போ இந்த இன்சூரன்ஸ் வேலைக்காகாது. ஏன்னா கார்பரேட்ல ஒர்க் பண்ணும்போது நானே அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் சேஃபர் சைடுக்கு பாலிசி ஒன்னு பாலிசி பஜார்ல எடுத்திருந்தேன். அந்த கிரிட்டிக்கல் டைம்ல எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அதுலயும் ஹாஸ்பிட்டல்ல கிளைம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ பாலிசி பஜார் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா பாலிசி பஜார் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஹாஸ்பிட்டல்ல உங்களை விசிட் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் கிளைம்க்கு பிரச்சனை வந்தா அவங்க அதை ரிசால்வ் பண்ணி தருவாங்க.
அது மட்டும் இல்ல, நீங்க எப்பவுமே கார்பரேட் இன்சூரன்ஸை நம்பிட்டு இருந்தா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பாலிசி பஜார் இது வரைக்கும் 2.4 crores பாலிசியை வித்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க கிட்ட 51 இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃபுக்கும் கண்டிப்பா நமக்கு தேவை ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுக்கு பாலிசி பஜார் தான் ட்ரஸ்ட்வர்தி சாய்ஸ். இவங்க உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் கரெக்டான ஹெல்த் பாலிசியை செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்க. சரி வாங்க அடுத்த ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் முக்காவாசி பெரிய பெரிய ஃபேக்டரியிலே செஞ்சிடறாங்க. ஆனா இவங்க பாலுக்கு பதிலா மில்க் பவுடரை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே ஃபார்மலினையும் பாம் ஆயிலையும் ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து தேவைப்பட்டா கொஞ்சம் பாலையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பெர்ஃபெக்டான போலியான பன்னீர் தயாராகிடுச்சு. இந்த மாதிரியான பன்னீரை முக்காவாசி 5 star ஹோட்டல்ஸ்லயும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் வித்துறாங்க. ஏன்னா பல பேர் குவாலிட்டியா பாக்குறது இல்ல, ரேட்டை மட்டும் தான் பாக்குறாங்க. அதுக்குன்னு எல்லா 5 star ஹோட்டலையும் ரெஸ்டாரண்ட்டையும் சொல்லல, சில பேர் அப்படி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு சிவராத்திரி தான். இன்னொரு ப்ராசஸ் என்ன தெரியுமா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பால்ல இருந்து எல்லா கிரீமையும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேஸ்டா இருக்க அந்த பாலை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது, தூக்கி தான் போடணும். ஆனா அதுக்கு பதிலா அதுல சோடியம் பைகார்பனேட்டை ஆட் பண்றாங்க. இதை ஆட் பண்றதுனால பால் ஒன்ஸ் அகைன் நல்லா திக்கா மாறிடும். அதுக்கப்புறம் வழக்கம் போல பாலை எப்படி சூடு பண்றாங்களோ அதே மாதிரி இதையும் சூடு பண்றாங்க. இந்த பால் நல்லா பொறுமையா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே அதுல பாம் ஆயில ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் அதுல பேக்கிங் பவுடரை போட்டு அதை திரிய வச்சிடறாங்க. அவ்வளவுதான். இப்ப இதை வச்சு ரொம்ப ஸ்பாஞ்சான பன்னீரை தயாரிச்சிடுறாங்க. என்ன இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கா? என்ன பண்றது, இப்பெல்லாம் எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அதுல கண்டிப்பா பன்னீர் இருக்கு. அதோட தேவை நாளுக்கு நாள் அதிகமா வேற ஆயிட்டு இருக்கு. அதுலயும் பார்த்தா போலியான பன்னீரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அதை பயங்கரமா மார்க்கெட் பண்ணி விக்கிறாங்க. ஆனா இதால பாதிக்கப்படுறது நம்ம உடம்பு தான். ஆனா நம்ம எல்லாராலையும் போலி பன்னீரை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டூப்ளிகேட்டை ஒரிஜினல் மாதிரி செம்மையா தயாரிக்கிறாங்க. ஒருவேளை போலியான பன்னீரை சாப்பிட்டா பன்னீரை ரெகுலரா சாப்பிட்றவங்களுக்கு இது போலியான பன்னீரா இல்ல ஒரிஜினலான பன்னீரான்னு தெளிவா தெரிஞ்சிடும். இன்னும் ஈஸியா போலியான பன்னீர் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கணும்னா அப்போ ஒரிஜினல் பன்னீர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரிஜினல் பன்னீர் கொஞ்சம் ஹார்டாவும் இருக்கும், ஸ்மூத்தாவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, அது வெள்ளை கலர்ல பாலோட ஸ்மெல் அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் போலியான பன்னீர் வெள்ளை கலர்லயே இருக்காது. அதே மாதிரி அதுல பாலோட ஸ்மெல்லும் வராது, பாலோட டேஸ்டும் இருக்காது. அதே மாதிரி இத கையில அமுக்கி பார்த்தா பொடி பொடியா உதிர்ந்துரும். ஏன்னா இதுல பேக்கிங் பவுடர் கலந்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி பன்னீரை எங்கேயாவது கண்டுபிடிச்சா உடனே நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போலீஸ் அவங்க மேல இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 272, 273, 420 படி அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க. மொத 2 செக்ஷனான 272, 273க்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் சிறை தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி செக்ஷன் 420க்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். இதெல்லாம் ஏற்கனவே நடந்து இதால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இதை சொல்றேனே தவிர யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஆனா இந்த மாதிரி போலியான பன்னீர் சாப்பிட்டதுனால நிறைய பேருக்கு வயிற்று வலி, தலைவலி, ஸ்கின் டிசீஸ், டைபாய்டு, ஜாண்டிஸ், அல்சர், ஏன் டயரியா கூட வர வாய்ப்பு இருக்கு. ஆனா போலியான பன்னீரோட ப்ரொடக்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் இப்ப நிறைய பன்னீரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் ஃபேக்டரிஸ்ல போலியான பன்னீரை ஆயிரக்கணக்கான கிலோக்கு மேல செஞ்சு நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் மாட்டினது என்னவோ டெல்லி அண்ட் மும்பைல மட்டும்தான். யாருக்கு தெரியும், நாம சாப்பிடுற பன்னீர் கூட போலியா இருக்கலாம். அதனால நீங்க பன்னீர் வாங்க போனா முடிஞ்ச வரைக்கும் ஓபனா விக்கிற பன்னீரை வாங்குறத தவிர்த்துருங்க. ஒருவேளை பாக்கெட்ல வாங்குற பன்னீரா இருந்தா பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட் எல்லாத்தையும் பார்த்து வாங்குங்க. ஏன்னா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பாக்கெட்ல இருக்க எக்ஸ்பைரி டேட்டை அழிச்சு பல பேர் விக்கிறாங்க. அதுக்கு காரணம் பொதுவா மக்கள் எக்ஸ்பைரி டேட் பார்க்காம ப்ராடக்ட்டை மட்டும் பார்த்து வாங்கிட்டு போறதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாலிசி பஜாரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முதல்ல அதை செக் பண்ணிட்டு உங்க ஃபேமிலியை முதல்ல செக்யூர் பண்ண பாருங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.